ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 டே 54, 55, 56 3 நாள், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் என்னதான் பண்ண போறாங்க, அதுக்கான நேர்வினை எதிர்வினை எல்லாமே கரெக்டா ஆற்றி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ரிவ்யூ பண்ணேன். ஸோ வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் வந்து பேராஷூட் அந்த வெப் சீரிஸோடைய குட்டி பசங்க 2 பேர் உள்ள வந்தாங்க. அவ்வளோ ஹம்பிளா பிஹேவ் பண்ணாங்க. எனக்கு அதில் பார்த்த உடனே வந்து தோணுது என்ன விஷயம்னா, அந்த ஹவுஸ்மேட்ஸ்ல நிறைய பேர் பர்டிகுலரா சாச்சனா உட்பட சில ஆட்கள் வந்து அந்த குட்டீஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு இயலா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், எங்கேயுமே வந்து அந்த வயசுக்கு ஒரு விஷயத்த வந்து மெயின்டைன் பண்றதுங்கிறது கஷ்டங்க. ஏன்னா குழந்தைங்க என்னைக்குமே குழந்தைகளா தான் இருப்பாங்க. அவங்கள நீங்க என்னதான் சில விஷயங்கள் சொல்லி பண்ணியிருந்தாலும் உள்ள வந்துட்டு இவ்வளவு கரெக்டா வந்து பிஹேவ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது, இருக்காது. ஆனா அந்த 2 பேரும் பண்ணதை பார்த்து உள்ள இருக்கிற பல பேர் வந்து வெக்கப்பட்டு கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். குறிப்பா சாட்சை நான் கத்துக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ ஃபைனலா வெள்ளிக்கிழமை நமக்கு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், சென்னை முழுக்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்கவே இந்த பெங்கால் புயல் அப்படிங்கிற காரணத்தினால மழை கொட்டோன்னு கொட்டுது. அதனால வந்து பூந்தமல்லி ரோட்ல இருக்கக்கூடிய அந்த இவிபி ஃபிலிம் சிட்டிலையும் வந்து மழை வந்து பிச்சு உதறிடுச்சு. அதனால வந்து அவுட்டோர் ஏரியால பெரிய டாஸ்க் வந்து பண்ண முடியல. அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மையோட டாஸ்கோடைய ஃபைனல் இறுதி எண்டுக்கு வந்து வந்தாங்க. ஸோ ஃபைனலா அந்த கேம்ல யார் வின் பண்ணாரு அப்படின்னா ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்ல வந்து ஆரம்பத்துல இருந்தே அவருடைய ஸ்பீடு, அந்த வேகம் தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுத்துச்சு. ஆனா ஓட ஆரம்பிச்ச உடனே முதல் ஆளா ரன்னிங் ரேஸ்ல வந்து இந்த பிச்சுக்கிட்டு வந்து ரிப்பனை தள்ளி விட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வீறு கொண்டு எழுந்து பொண்ணாரு. அவருடைய கேமை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் நீட்டா இருந்தது. பட் ரயன் அண்ட் ராணவ் இவங்க கூட சேர்ந்துட்டு சில விஷயங்களோட கசமுசா ஆச்சு பாத்தீங்களா, அதுல மட்டும் தான் வந்து எல்போல 2 குத்து விட்டாரு. ஆனா அதெல்லாம் வந்து 24 ஹவர்ஸ் லைவ்ல பார்த்தப்ப பயங்கரமா தெரிஞ்சு. அவர் வந்து தடுக்கிறதுக்கு என்னதான் வந்து இந்த ராணுவ பின்னாடி புடிச்சிட்டு இருந்தாலும் ஜெஃப்ரி ஒன்றும் சும்மாலாம் இல்லை, என்னை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கம்மலாலாம் இல்லை, அப்படியே ஒரு ஏத்திட்டு தான் இருந்தாரு. அதுலயும் ராணுவுக்கு லைட்டா அடி பட்டுச்சு. பட் வேற வழி இல்லை, ஏன்னா அவ்வளவு பெரிய உருவம் நம்மளை வந்து அட்டாக் பண்றப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் பண்ணிட்டாரு. ஃபைனலா அந்த கேம்ல ஜெயிக்கவும் செஞ்சார். ஸோ இப்படியாக வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்றது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோட எபிசோட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாரு, இவங்க பண்ற எந்த விஷயத்தையுமே ரோஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. அதுல முக்கியமான கேள்வி, மகாராஜா படத்துல விஜய் சேதுபதியுடைய மகளா அந்த சாட்சனா நடிச்சதுனால அவர் ஏற்கனவே சொன்னார், நீ என்ன அப்பானும் கூப்பிடு, என்ன வேணாலும் கூப்பிடு, ஆனா தப்பு பண்ணிட்டு என்கிட்ட வந்து நிக்காதன்னு சொல்லி தான் அனுப்புனார். அதனால அப்பா பொண்ணு மாதிரியே அவரை ட்ரீட் பண்றாரோ அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷன் வெளியில ஃபுல்லா பயங்கரமா இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் சாட்சனாவுக்குன்னு தனி கவனம் வந்து செலுத்தப்படுகிறதா விஜய் சேதுபதி தரப்பில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. பட் அதற்கு மாறாக சனிக்கிழமை எபிசோட்ல சாட்சனாவை வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனாலும் சாட்சனா தரப்புல தப்ப உணர்ந்த மாதிரியோ அதை அக்செப்ட் பண்ண மாதிரியோ ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இல்லை. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல வெறுத்து போய் அந்த மனுஷன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்க பண்றது தப்பு, நீங்க விளையாடுறது தப்பு, எல்லாமே தப்பா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அதையும் வந்து பல்ல காமிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து பண்ணதை பாக்குறப்ப என்ன விதமான கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஹவுஸ்மேட்ஸ் சொல்லிட்டாங்க, ஆடியன்ஸ் ரியாக்ஷன்ல காமிச்சுக்கிட்டாங்க, ஹோஸ்டா இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியும் ஓப்பனா சொல்லிட்டாரு, நீங்க பண்றது தப்பு, விளையாடுறது தப்பு, எல்லாமே தப்பா இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகும் விதண்டாவாதமா சில விஷயங்களை வந்து பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தது அப்படிங்கறத ஜீர்ணிக்கவே முடியல. பட் ஆனா நம்ம எல்லாருமே அந்த பொண்ணை வந்து சின்ன பொண்ணு, தெரியாம பண்றாங்க, அவங்களோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப பாக்குறோம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மொத்த பிக் பாஸுக்கும் ஒரு ஜூலி போதும், இன்னொருத்தவங்களை திருப்பி கொண்டு வந்துட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நம்ம பேசுறோம். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம எல்லாரையும் வந்து நீங்க என்ன வந்து சின்ன பொண்ணு நினைக்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய பிளஸ் பலம் அப்படிங்கிற மாதிரி தான் சாட்சை நான் விளையாடுற மாதிரி எனக்கு அப்பட்டமா தெரியுது. அதனால அந்த பொண்ணுக்கு பரிதாபப்பட்டு நம்ம தான் நம்மளை வந்து இன்னும் வந்து இன்செக்யூர் பண்ணிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்கு. பட் இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகும் கொஞ்சம் கூட இது இல்லாம இதே மாதிரி விளையாடுறப்ப இன்னும் சில வாரங்களில் இருந்து எல்லா விதமான விஷயத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு எவ்வளவு தூரம் வாங்கி கட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் கட்டிக்கிட்டு இன்னும் ஒரு 2-3 வாரத்துல சாட்சினா வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆல்ரைட். ஸோ தீபக்குடைய கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் பூவை பறிச்சதுல எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அதுக்கு வந்து மஞ்சரி பறிச்சதுக்கு மெயின் காரணம் அவங்களுடைய கேப்டன்சில வந்து அந்த மாதிரியான விஷயத்த வந்து நடந்ததுனால இந்த கரைப்படியாத கேப்டன்சி வந்து தீபக்கு வந்துருமோ அப்படிங்கறதுல பயங்கரமான கோபம் ஒண்ணு. இன்னொன்னு, தீபக்குடைய கேப்டன்சில 2வது நாளே வந்து பிக் பாஸ் வாய்ஸ் வந்து பண்ணி பாராட்டினார். என்னன்னு சொல்லி, இது வரைக்கும் இருந்த என்டையர் சீசன் 7 சீசன்லயுமே இந்த மாதிரி வந்து கேப்டன்சியுடைய முதல் நாளே இப்படி ஒரு விஷயத்த பண்ணி இனிஷியேட் பண்ணது யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பாராட்டினதை
உள்ள இருக்கிற எவனாலையுமே பொறுத்துக்க முடியல. குறிப்பா மஞ்சரி, முத்துக்குமரன் இவங்களுக்கு எல்லாருக்குமே தாங்க முடியல. அந்த தாங்க முடியாம இருந்ததுனால தான் என்னென்ன விஷயத்துலலாம் பிரச்சனை பண்ணலாம், எதுலலாம் ட்விஸ்ட் பண்ணலாம், எதுலலாம் வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ணி அத வந்து தீபக் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படித்தான் சாதாரண ஒரு சப்ப மேட்டர் எது அந்த பிளட்ட டோஸ்ட் பண்ணி குடு அப்படின்னு ஆரம்பிச்சதை இவ்வளவு பெரிய இஷ்யூவா கிரியேட் பண்றதுக்கு மஞ்சரியை தவிர யாராலுமே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றப்ப கூட விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்றப்ப கூட கடைசி வரைக்கும் தன்னுடைய விஷயம் என்ன அப்படிங்கறத ஒத்துக்கவே இல்லை. இங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் இன்க்ளூடிங் மஞ்சரியும் அந்த ஒத்துக்கவே இல்லை. ஏன் அப்படிங்கறது தெரியல. பாலிவுட்ல வந்து நிறைய பிக் பாஸ்ல வந்து சொல்றாங்க, ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்றப்ப ஒண்ணு ஒத்துக்கணும், இல்லைன்னா வந்து டக்குன்னு வந்து ஹோஸ்டா வந்து என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். அப்படியா சரியா எனக்கு நீங்க சொன்ன பதில் கன்வின்சிங்கா இல்ல, நீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்றது கூட வந்து இந்த ஹோஸ்டுக்கு பவர் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா இங்க அத்தனை பேரும் வந்து அந்த மனுஷனை போட்டு ஒத்துக்கவும் மாட்றானுங்க, சுத்த விடுறாங்க. ஏன் வந்து அவங்கள வந்து இன்னும் வந்து இவ்வளவு சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பட் பேசிக்கா வந்து நேச்சுரலா வந்து அவரால் வந்து அவ்வளவு இறங்கி இன்சல்ட் பண்றதுக்கோ இல்ல இது பண்றதுக்கோ அவருக்கு மனசு வரல. பிகாஸ் வந்து ஹோஸ்ட்ங்கிறவங்க இன்சல்ட் பண்றதுக்கான இடத்துல இல்ல. புரிய வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. பட் இந்த மாதிரியான ஆட்களுக்கு இவ்வளவு தூரம் இறங்கி போய் புரிய வைக்கணும் அப்படிங்கறத நியாயம் கிடையாது. ஏன்னா ஒண்ணு ஒத்துக்கணும், தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். ரெண்டுமே இல்லாம நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிற ஆட்களுக்கு இறக்கம் பாக்குறது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கறதா மக்களுடைய கருத்துல நிறைய பேர் வந்து சொல்ல வர்றாங்க. ஸோ அப்படித்தான் வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணி பெரிய இன்சிடென்ட்டை வந்து கிரியேட் பண்ண மஞ்சரிக்கும் தப்ப ஒத்துக்கவே இல்லை. அதுலயும் வந்து ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரி சாச்சனா தீபக்குடைய பூவை புடுங்கினதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவோ அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணால நியாயமான ஒரு காரணத்தை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஏதோ சொல்றேன்ல, லாஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன் மஞ்சரிக்கு, ஆனா அது நடக்கல. இந்த தடவை என்னை யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த தடவை பிடுங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா வேணும்னே பண்ணதுதான் அது. இந்த வாரத்தோடைய கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி. அசிஸ்டன்ட் கேப்டன்சியா வந்து நம்ம சாச்சனாவுக்கும் ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்கு. அது எப்படி கிடைச்சது அப்படிங்கறத மண்டே எபிசோட்ல நீங்களே பாருங்க. அப்புறம் நீங்களே வந்து பயங்கரமா பாராட்டவும் செய்வீங்க. ஸோ அசிஸ்டன்ட் கேப்டன்சியுடைய லட்சணம் எப்படிலாம் செயல்படுத்த போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வாரத்துல முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ரயான் கிட்டே ராணுவ கிட்டே ஒரு பெருசா வந்து பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துகிட்டது ஒண்ணு. பட் ரயான் வந்து கேம் முடிஞ்சதுக்கு பிறகும் பஸ்ஸர் அடிச்சதுக்கு பிறகும் எகிரிக்கிட்டு வந்து ராணுவ வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு பாஞ்சாரு. ஸோ அது நிச்சயமா ரயான் தரப்புல மிகப்பெரிய தவறு. என்னதான் இருந்தாலும் கை நீட்டுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா கேம் விளையாட வர்றீங்க, உங்களை சுத்தி 65 கேமரா பாத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப கூட உங்களால நிதானத்தை காப்பாத்திக்க முடியல அப்படின்னா, அதுவும் பஸ்ஸர் அடிச்ச பிறகும் கூட அப்ப அது பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். ஸோ அதை காமிச்சது அப்படிங்கிறது அன்அக்செப்டபிள். ஸோ அதுக்கு வந்து அவங்க கூட ரெண்டு பேர் கூடயும் ரொம்ப பேசல. அந்த ஒரு விஷயத்த பண்ணாரு. அதன் பிறகு ராணுவ கோவத்துல வந்து என்ன வார்த்தை பேசுறோம் அப்படிங்கிறது தெரியாம ஒரு வார்த்தையை விட்டாரு, மூடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய காரணவாதிகளாக இருந்த ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பாத்தீங்கன்னா எப்பவும் போல நாங்கள் இந்த எபிசோடைய இந்த வாரத்தோடைய இந்த பிக் பாஸ் வீட்டோடைய செல்ல குயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய போர்ட்ரேட்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. அது வந்து இன்னைக்கும் அந்த மக்கள் கைத்தட்டி ரசிச்சாங்க. ஏன்னா ஒருத்தர் பேசுறது வந்து குற்றம் அப்படின்னா பேச தூண்டியவன் எவ்வளவு பெரிய குற்றவாளி. ஏன்னா குற்றம் செஞ்சவனை விட குற்றத்தை செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்றாங்க, குற்றவாளியா பார்க்கப்படுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவன் ஒருத்தன் பேசுறதுக்கு பின்னாடி வந்து ப்ரொவோக் பண்ணி அவனை வேணும்னே வந்து எல்லா விஷயத்துக்கும் தூண்டன சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கல அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தம். ஏன்னா பிரச்சனையை பெருசு பண்ண மஞ்சரியை வந்து எல்லாருமே கேள்வி கேட்கிறப்ப சந்தோஷப்பட்டு கை தட்டி ஆஹா ஓஹோ நீங்க. ஆனா இங்க ஒருத்தர் மூடு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு வார்த்தை கேட்கல. சரி ஓகே, இந்த வாரம் மூடுன்னு சொன்னது வந்து உங்களுக்கு ராணுவ கண்டிக்க தெரிஞ்சது. போன வாரம் வந்து பொத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போன சாச்சனா பத்தி ஒரு வார்த்தை கூட ஏன் பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது. அது இப்போ வரைக்கும் சபைக்கே வரல. இன்னொரு விஷயம் பார்த்தேன்னா ஒவ்வொரு வாரமும் கடந்து முடிஞ்ச ஒரு பல வருஷம், அதாவது குழி தோண்டி புதைச்ச பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு பேசுனாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த மிட்நைட் பிரியாணி கேங் அவங்க வந்து 2-3 வாரத்துக்கு முன்னாடியே வந்து நைட்ல பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. அந்த 24 ஹவர்ஸ்ல அதை எடுத்து போட்டு சோசியல் மீடியால பிரியாணி கேங்குன்னு கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. அது இப்பதான் பிக் பாஸ் டீமுக்கே கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அதை பத்தி கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா மொத்த யாருக்கும் கொடுக்கல, ஒரு குரூப் மட்டும் சேர்ந்து தின்றுருக்கானுங்க, பாதி பேர் பட்டினியா படுத்திருக்காங்க. இது எப்படி கியூட்டா இருந்துச்சு அப்படிங்கிறத தெரியுது, எந்த ஆங்கிள் தெரியுது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா இன்னொரு அடுத்தவர் பசி தீர்க்க நீங்க மட்டும் உணவு சாப்பிடுறது பாவத்துக்கு சமம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப உள்ள இருக்கிற அத்தனை பேர் வந்து பட்டினியோட படுத்து கிடக்குறான். இவங்க ஒரு 6 பேர் மட்டும் உட்காந்து சமைச்சு பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா வந்து இது பண்றது
கியூட் அப்படிங்கிறது எந்த விதத்துலயும் என்னால வந்து கன்சிடர் பண்ணவே முடியல. ஒண்ணு பண்ணியிருந்தேன்னா ஒரு எந்த எழுப்பியாவது கூடு, ஒரு 2 வாயாவது கூடு, அது வந்து மனிதாபிமானம். அதை விட்டுட்டு திருட்டுத்தனமா தின்னுட்டு அதை வந்து இன்னைக்கு ஒரு இத்தனை நாள் கழிச்சு எடுத்துட்டு வந்து டிஸ்கஷன் பண்ணி அதை கியூட்னு வேற சொல்லி நான் வெரி வெரி டிசப்பாயிண்டட் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு விஷயமும். அதே மாதிரி தான் இந்த பொத்திக்கிட்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு சாச்சனா நீ ஏன் அப்படி பண்ண அப்படிங்கறத வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நேற்று சனிக்கிழமை எபிசோட பொறுத்த வரைக்கும் சாச்சனாவை வந்து ரோஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சாச்சனாவுக்கிட்ட ரொம்ப அவர் வந்து அன்போடு இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆனதுனால அதை தவிர்ப்பதற்காக அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் ஜெனியூனா ஒரு ஹோஸ்டா கேட்டாரு. ஆனா அதை கொஞ்சம் கூட உணராம சாச்சனா வந்து ரொம்ப மெத்தன போக்குல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவர் கண்டிப்பா நம்மள ஒண்ணும் சொல்லிட மாட்டாரு, இவர் அவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம மேல பண்ணிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கான்பிடன்ஸ் உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸுக்கும் இருக்கு. நான் என்ன சொல்றேன், சாச்சனா மட்டும் கிடையாதுங்க, உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி என்னத்த பண்ணிட போறாரு, அப்படி என்னத்த செஞ்சிட போறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய மெத்தன போக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது இன்னமும் வந்து இருக்கிறது அப்படிங்கறது என்னால தெள்ள தெளிவா பார்க்க முடியுது. ஸோ ஃபைனலா எவிக்ஷன். நான் எதிர்பார்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சாச்சனா இல்லைன்னா மஞ்சரி. சாச்சனா கூட இந்த வாரம் வந்து கேமை பொறுத்த வரைக்கும் அந்த நீயும் பொம்மை கேம்ல நல்ல பர்ஃபார்மரா வந்து விளையாடுனாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மன்னிச்சு விட்டுட்டு வேணும்னே பிரச்சனை பண்ணி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வாயை திறந்தாலே பொய்யா பேசுறேன். ஏன்னா பட்ரு வேணும்னு அது காதுல கேட்கல, ஆனா பட்ரு கொடுத்த ஜாக்லினே வந்து நான் அதை கேட்கல இதை கேட்கலன்னு மாத்தி விடுறது, அங்க ஒண்ணு பேசுறது இங்க ஒண்ணு பேசுறது, கட்டச்ச கேப்ல எல்லாம் சண்டை போடுறது, முத்துக்குமரன் டிஸ்கஸ் பண்ணி இப்ப ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஒரு மாயி படத்துல ஒரு சீன் வரும், இப்ப தும்முனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எப்ப தும்முனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சேதான் அந்த மஞ்சரி பொண்ணு பண்ணுது. பட் ஏன் அந்த மஞ்சரியை வந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லா வீக்கும் வந்து சேவ் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. கம்பேர் பண்றப்ப ஜெனியூனா ஒரு கேம் விளையாடுறதுல வர்ஷினியே எனக்கு பெட்டரா தெரியுறாங்க இந்த மஞ்சரியை காட்டிலும். ஆனா கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா லவ 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 லவலான்னு கத்துன ஒரு எஃபெக்ட் வந்து மஞ்சரி சைட்ல தான் இருந்தது. அதுக்காக ஏன் பிக் பாஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ மஞ்சரியை தான் துரத்தி விடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அது நடக்காம கேமை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நீயும் பொம்மை நானும் பொம்மை இதுல ஃபைனல் வரைக்கும் வந்த சிவகுமாரை வந்து நீங்க வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறது அப்படிங்கறது அன்ஃபேர் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா என்னென்ன இடத்துல எல்லாம் தன்னை பத்தி ட்ரை பண்ணுமோ அது எல்லாத்தையும் அந்த மனுஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஜெனியூனா விளையாடுறாரு, பெருசா வந்து ஓப்பனா ஒருத்தர்ட்ட சண்டை போடுறாரு, அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்றாரு, மன்னிப்பு கேட்கிறாரு, திருத்திக்கிறாரு, கத்துக்கிறாரு, எல்லா விஷயத்தையும் பண்றாரு. இந்த மாதிரியான ஆட்களை வந்து கண்டென்ட்டோட சுவாரஸ்யத்தை வந்து கம்மியா கொடுக்குறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக வெளியே அனுப்புறதுங்கிறது வெரி வெரி அன்ஃபேர். பட் இன்னைக்கு விஷயம் பொறுத்த வரைக்கும் சிவகுமாரை அனுப்புனது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அன்ஃபேரா தான் இருந்தது. கண்டிப்பா வந்து மஞ்சரியை வெளியே துரத்திருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ரிவ்யூலயும் சரி, என்னோட என்டையர் ஆர்ஜே ரோஹினி டாக்ஸ்லயும் சரி, யாரையுமே நான் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி வந்து மனசாட்சியிலும் சில விஷயங்கள் பேசக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப கான்பிடென்ட்டா வந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ்ல ஏன்னா 54 நாள் ஆச்சு, இதுக்கப்புறமும் இவங்க டம்முக்கு டப்பா மாதிரி ஏதோ டப்பா மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது நான்சென்ஸா சில விஷயங்கள் பண்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படிங்கறதுனாலதான் இதை சொல்றேன். பட் வரக்கூடிய வாரங்கள்ல அட்லீஸ்ட் இந்த கேம்ல வந்து நிஜமாவே இருக்கக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கக்கூடிய ஆட்களை வந்து இந்த பிக் பாஸ் டீம் துரத்துவாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 56வது நாள் வரைக்கும் இந்த 3 நாளுக்கான ரிவ்யூல மொத்தத்தையும் சொல்லிட்டேன். ஸோ நான் சொன்னது உண்மையிலே சரிதானா, என்னோட பாயிண்டோட நீங்க வந்து சில விஷயங்கள் ஒத்து போறீங்களா அப்படின்னா கமெண்ட்ல உங்களுடைய பதில சொல்லுங்க. நம்ம ஓகே அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவோம். இல்ல நீங்க பாயிண்ட்ல டோட்டலா கான்ட்ராஸ்டா இருக்கிறீங்க, இதுல எந்த விதத்திலையும் நான் கனெக்ட் ஆகல அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்க, நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உங்களை ஆர்ஜி ரோஹினி டாக்ஸ்ல பிக் பாஸ் ரிவ்யூல மீட் பண்றேன். அஞ்சல் தன் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரோஹினி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.